நடுக்கடல்ல சுற்றி எங்கேயுமே நிலமே இல்லாத ஒரு இடத்துல உலகத்தையே உலுக்கின ஒரு மர்மமான சத்தம். 1997 யூஎஸ் கவர்மெண்ட் அண்டர் வாட்டர் ஹைட்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது சாதாரண சவுண்ட் இல்லை, அங்கேருந்து 3000 மைல்ஸ் தள்ளி இருக்கிற சென்சார்ஸ் வரைக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. அறிவியலே நடுங்கி போன அந்த சத்தத்துக்கு அவங்க வச்ச பேர் தான் த ப்ளூப் சவுண்ட். இந்த வீடியோவில் நம்ம ப்ளூப் சவுண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்மேப்ட் அனமாலிஸ். முதல்ல இந்த சவுண்ட் எந்த லொக்கேஷன்லேருந்து வந்ததுன்னு பார்ப்போம். சவுத் பசிபிக் ஓஷனில் இருக்கிற பாயிண்ட் நீமோலேருந்து வந்தது. லாட்டின் மொழியில் நீமோ அப்படின்னா நோ ஒன், அதாவது யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நிஜமாவே இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் பாயிண்ட் நீமோவுக்கு ஒரு போட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் லேண்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2688 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் லேண்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் த ஓஷன் பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் நீமோ. பாயிண்ட் நீமோலேருந்து பார்க்கும்போது உங்களை சுற்றி தண்ணி தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த பாயிண்ட் நீமோலேருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மட்டும்தான். வெறும் விண்வெளி வீரர்கள். ஏன்னா ஐஎஸ்எஸ் வெறும் 400 மீட்டர்ஸ் உயரத்தில் தான் இங்கேருந்து பறந்துட்டுருப்பாங்க. ஸோ இப்போ புரியுதா இது எந்த அளவுக்கு ஒரு தனிமையான இடம்னு. இந்த பாயிண்ட் நீமோ பக்கத்தில் தான் 1997 இந்த ப்ளூப் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது. சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த சவுண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காங்க. அவங்க கிராஃபை செக் பண்ணும்போது அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த சவுண்ட் வந்த இடத்துலேருந்து எந்த ஒரு லிவிங் க்ரீச்சரும் கிடையாது. அதாவது கடல் வாழ் உயிரினமே இல்லாத ஒரு இடமா அது இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுற ப்ளூ வேல் எழுப்புகிற சவுண்டை விட இந்த ப்ளூப் சவுண்ட் பல மடங்கு பெருசு. அப்போது ப்ளூ வேலை விட பெருசாக ஏதோ ஒரு க்ரீச்சர் இருக்கோ அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்ப ஆரம்பித்தாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ்வர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஹெச்பி லவ்கிராஃப்ட் அப்படின்னு ஒரு கதாசிரியர் இருந்தார். அவர் இந்த பாயிண்ட் நீமோவில் தான் ஒரு கடல் அசுரன் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவரோட கதையில் குறிப்பிட்டிருப்பார். ஸோ ஒருவேளை அவர் எழுதுனது உண்மையாக இருக்குமோ, அதே மாதிரி ஒரு கடல் அசுரன் தான் அந்த இடத்துல இருக்கானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்த மான்ஸ்டர் இப்போ திடீர்னு ஏஞ்சிட்டானோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் பல ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல எந்த ஒரு கடல் அசுரனும் கிடையாது அப்படின்னு. பக்கத்துலேயே ஸ்பெஷலான ஹைட்ரோஃபோன்ஸ்லாம் வச்சு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இது என்ன நடந்திருக்குன்னா ஐஸ் குவாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. அண்டார்டிகாவில் இருக்கிற பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் கிளைமேட் சேஞ்ச் காரணமாக திடீர்னு வெடித்து பொழக்கும்போது ஏற்படுற சவுண்டு தான் இது. அந்த பனிப்பாறைகள் உடஞ்சி கடலுக்கடியில் கிராக் ஆகி விழும்போது பயங்கரமான லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் க்ரியேட் ஆகியிருக்கு. பாயிண்ட் நீமோ பகுதி அண்டார்டிகாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த சவுண்ட் அங்கே ரீச் ஆகியிருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, இந்த ஐஸ் குவாக்ஸ் தான் இந்த சவுண்டுக்கு காரணம்னு. இந்த இடத்துல எந்த ஒரு மான்ஸ்டர் அப்படி எதுவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. See you guys in next video.